நதிநீர் நம்மை பிரித்துவிடக் கூடாது என தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் பேசியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இத்தொடர்பான மேல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் நதிநீர் தொடர்பாக சில விஷயங்களை பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. என்ன தெரிவித்திருக்கிறார்? குறிப்பாக நதிநீர் விவகாரங்களை பொறுத்தவரைக்கும் நம்மளை பிடித்து விடக்கூடாது என்ற அடிப்படையில ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மிக முக்கிய ஒன்றாக பகுதி, அதாவது என்னன்னா, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒத்துழைப்பின் அடிப்படை நீர் பகிர்வினை கரையோர நாடுகளுக்கும் இடையான ஒத்துழைப்பு மாறுவதை வலியுறுத்துவது எனவும், மாநிலங்களுக்கு இடையேயான கலந்துரையாடல், அதாவது மத்திய ஜல்சக்தி அமைச்சர் மற்றும் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா முதலமைச்சருடன் 25ஆம் தேதி முதல் கூட்டு பொதுக்கூட்டத்தை குறிப்பிடுகிறது எனவும், குறிப்பாக மிக முக்கியமாக சொல்லணும் என்றால், ஜல்சக்தி அமைச்சருடன் கூட்டறிக்கையை குறிப்பிட்டு மாநிலங்களுக்கு இடையேயான நீர் ஒத்துழைப்பு மற்றும் கர்நாடக குறிப்பாக ஆட்சி அதிகாரப்பூர்வமான மிக முக்கியமாக இந்த அறிவிப்பாக பார்க்கப்படி தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக சொல்லணும் என்றால், இந்த நதியை ஒப்பிட்டு பிரச்சனை யாரும் எதிர்ப்பட வேண்டாம் என்ற அடிப்படையில் பேசியிருப்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட இந்த நதியின் விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக சொல்லணும் என்றால், ஒவ்வொரு மாநிலம் மிக முக்கியமாக தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளா ஆகட்டும், பூச்சேரியாக இருக்கட்டும், அந்த மாநிலங்களை பிரிவினை ஏற்படுத்தால் குறிப்பாக அது செய்யாத முறையில் குறிப்பாக சொல்லணும் என்றால், நதிநீர் விவகாரத்தை கொண்டு பிரச்சனை எழுப்பாமல் அது சரியான வகையில் பரிசீலிக்க வேண்டும் அடிப்படையில் கருத்தை தெரிவிப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவர் டி.கே. சிவகுமார் உரையாற்றியது என்பது பல்வேறு விவகாரம் சார்ந்து இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த நதிநீர் விவகாரம் என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.